கேசார்யவம்சகலசோதரி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் சிம்ம குருவரிய கதாப்ஜவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதன் குணாப்ஜன் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரவச்சே. ஸ்ரீலேத்யாதித்யம் குருவிருத்த குடிநீத்தன் காவற்கடும் குருவிருந்து குருவருத்தம் புக்குழிதிருவே உயிரின் பொருள்களுக்கு குருவருத்தம் புகுராமல் குருகேன கோதரைத்தா திருவிருத்து பூர்லிகத்திலேயே திருநாட்டகத்தே. 28வது வாசனம். நலியும் நரகனை வீட்டித்தும் வாணன் தின்தோள் துரைத்த வலியும் பெருமையும் யாம் சொல்லும் நீர்த்தல்லார் வைவரு போல் புரியும் குருவில் பிரானார் உனை பூங்குராய் மலர்க்கே மெலை மடனெஞ்சினார் தந்து போன வேதனையே. இது வேதனையை தான். புலம்பல் புலம்பல் அப்படின்னு என்ன? தனிமை ஒரு அர்த்தம், துக்கம் இரண்டாவது அர்த்தம், புலம்பல் மூணாவது அர்த்தம், ஆற்றாமை நாலாவது அர்த்தம். ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய சேவத்துக்கு ஆசை. எம்பெருமான் எங்கே? பரமபதத்துல. பரமபதம் மும்மடங்கு, லீலா விபூதி காலி மடங்கு. இங்க இருக்கிறவாள் எல்லாம் பிடிமிஷு மூப்பு துன்பத்துடன் இருப்பவர்கள். அதனால் பிரிவு வேண்டேன் என்ற நான் என்ன பண்ணணும்? அங்க போய் சேரணும். அதுக்கு என்ன இடைஞ்சல்? அதை சொல்ற. வெளியும் நரகனை வீட்டிற்கும். நமது நாயகனார் ஆழ்வார் நாயகன் யாரே பெருமாள் கிருஷ்ணாவதாரம் படுத்தார். 2 வரலாறு சொல்றார். உலகத்தை வெறுத்துகிற நரகாசுரனை கொண்டதும் வானத்தின் தோல் துரித்து வலியும் பெருமையும் பாணாசுரனுடைய வலிய தோள்களை அறுத்து தள்ளிய வலிமையும் அப்போரில் வெளிக்காட்டிய தலைமையும் யாம் சொல்லும் நீர்த்தல்லா எளியோமான யாம் புகழ்ந்து சொல்லி முடிக்கும் தன்மை அளவல்தான். அது பெரிய கதை. மகாபாரதத்தில் இருக்கிறது. ஒன்று பாணாசுர விருத்தாந்தம், மற்றொன்று நரகாசுர விருத்தாந்தம். இந்த 2 விஷயத்தையும் நம்மாலே சொல்லி முடிக்க முடியாது. 2 பேரும் தன்மை கண்டவினாலும். ஆனா மொய்வர போல் புரியும் முருவின் பிரானார் அஞ்சனகிரி போல விளங்குகின்ற வடிவத்தை விடையார் அத்தலைவரது புனர்பூம் துராய் மதத்தே சாத்தி அழகே திருத்துராய் பூமாலையை விடுவதற்காகவே வெளியும் ஆசைப்பட்டு வருந்துகிறார். கண்டவரானுக்கு எங்கெங்க வெற்றி அடைந்தாலும் ஒரு மாலை சாத்திரான். பாணாசுரத்திற்கும் ஒரு புஷ்பஹாரம், நரகனை நீட்டித்துக்கும் ஒரு புஷ்பஹாரம். அந்த புஷ்பஹாரத்தை எரோணமெண்ட் என் நெஞ்சு காசை. அது ஆசைப்பட்டு வருத்துகிறார் எமது பேதை நெஞ்சு. நெஞ்சு வேற பண்றார். செபரேட்டிசம் என்ன பண்ணிட்டு தான் எம்மை விட்டு போம் பொழுது எமக்கு கொடுத்து விட்டு போனவை இத்துன்பங்கள் முந்துத்து நெஞ்சு நிறைய முன்னே போன நெஞ்சு. நெஞ்சு போயிட்டு எந்திருக்கு ஒண்ணுமே இல்லை. நெஞ்சானது எம்பெருமான போச்ச உணவு போகக்கூடாதோ? அந்த மாலை பெறாத குற்றமெல்லாம் என்னென்ன கொடுத்து போயிருக்கு. யாருடைய மாலை? இந்த 2 விற்த்தாந்தத்தை 2 லைன் பேசுகிறது. பாணாசுர விற்த்தாந்தத்தையும் நரகாசுர விற்த்தாந்தத்தையும் சொல்லி அப்பேற்பட்டவன் விஜயமாலையிலே சாத்தினா திருத்துராய் மாலை பெற ஆசைப்பட்டு நெஞ்சானது அவரிடம் போயிடுச்சு. அந்த துர்க்கன் என்னிடம் விட்டு
நெஞ்சம் தனியாக போய் முந்துத்தம் நெஞ்சாய் போய் இலகன்னு போயிருக்கு. நான் எழுதுறேன். பிடிவாத்தாத தலைவி தலைவரின் ஆத்தலை கருதி நெஞ்செழுந்து இறங்கும் வாழ்கிறவர்கள். நானோ வென்றில் எனது நாயகனுடைய அதிமானுஷ சேஷ்டித்தங்களையும் பிரபுத்துவத்தையும் நோக்கி நமக்கு அவர் துர்லப என்று கருதி ஒருவாறு காதலை அடக்கி ஆயிருக்கும் தன்மை விடுகிறேன். திருமால் விஷயத்தில் ஒரு காதல் இருக்கு. நான் எங்கே அவர் எங்கே, நான் பசுமான ஒரு மூலையில் இருக்கிறேன். அவர் சர்வரட்சகர், ஜெகத் ரட்சகர், சர்வதந்திர ஸ்வதந்திரர், சர்வஸ்வாமி, சர்வநியந்தா, சர்வ ஜெகத்நாதன், எல்லாருக்கும் ஆபத்து வந்தது. ஆனா அவர் எங்க, நான் எங்கே அப்படின்னு நான் எனக்கு ஒரு மாடி வாய் முழுந்திருந்தேன். எனது மனமோ அங்கனம் ஆறுகிறாமல் அவரது மாலையை பிறருக்கு ஆசைப்பட்டு அது கிடையாமையால் எனக்கு இப்படிப்பட்ட வருத்தத்தை விளைத்து தான் அவரிடம் போய்விட்டது என்று இரக்கத்தோடு விளைத்தால் ஆயிற்று. கண்டறிந்தார். தான் வேறே மனம் வேறே. என் ஆழ்வார்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மனம் தான். வேற யாரும் கிட்ட இருக்கிறது எப்படியும் மதத்துல. ஆகையினாலே அந்த மனம் என்ன பண்ணிட்டு தன்னுடைய துக்கத்தை, மாலை பெறாத துக்கத்தை என்னென்று விட்டு அணைந்து விடுவேன். எங்கே போடி வச்சோ எம்பெருமான் தான் போயிருக்கு, நான் போறேன். வருஷத்தை விளைவித்து தான் அவரிடம் போய்விட்டது என்று இரக்கத்தோடு உரைத்தாள் அமைத்து பராங்குஷ நாயகி. நரகாசுரனை கொண்டு 16,100 கன்னிகைகளை மனம் செய்து கொண்டவரும் அந்த பாணாசுரன், அந்த நரகாசுரன் பாணாசுரன் தோள்களை துளித்து அவன் மகளான உஷை அவன் பேருதான் அனிருத்தனை வெளிப்படையாக மனம் செய்து கொண்டு கூடி வாழும்படி செய்தவரும் தலைவர். 2 வித்தந்தத்தை சொல்லும். அவர் மக்கள் காதலியாகிற என்னை வந்து அடைந்து இன்பம் அடைய விற்க வேண்டாவோ என்பாள். அவ்விரண்டு வரலாறுகளையும் எடுத்து கூறினாள். தானே தேவாதி தேவர் என்று தோன்றும்படி வெளியிட்ட வீர சக்தியை பெருமை என்று நரகாசுர விற்த்தாந்தம், இன்னொரு மகனாயுதன் தோல்வித்த விற்த்தாந்தம், இது ரெண்டத்தையும் சொல்லி வீட்டித்து அவனுக்கு உயிர் விடுவித்தது. நரகாசுரனுக்கு வதம். எந்த கால தொழில் பெயர் விடு என்பதன் விகாரமாகிற வீடு என்பதன் திருநியான வீடு. இனி வீட்டித்து என்பது வீட்டித்து என மதுவு வாய்த்து என்பதும் நீர்த்து நீர்மை என்னும் பண்பின் அடியா பிறந்தார் ஒன்றன் பால் குறிப்பு முத்து மைவரை மேகம் படிந்த மலை என்னவுமாம். பாட்டின் முடிவில் வேதனா என்னும் வடச்சல் ஐயீராக தெரிந்தது வெளியின் பெருமையும் என்றும் பாடமுண்டாம். என்ன சுவாபதேசார்த்தம்? ஆஸ்கித விரோதிகளை அடிக்கும் குணம் எம்பெருமானுக்கு இயல்பாயிருக்கவும் தான். அவனருளால் அவர் பிரதிபந்தகங்கள் ஒழிய அவரது போக்கிரையை அனுபவிக்கப் பெறாமல் மனங்கலங்கி அதனால் வருந்துகிறபடி ஆழ்வார் பிரளிச்செய்தல் இதற்கு உள்ளுரைப்படும். எம்பெருமானது விரோதி நிரசன சக்தியும் அறத்துவ மகிமையும் எம்போலியற்கு வரையறுத்து
சொல்லக்கூடியவை எல்லாம் எம்பெருமானிய சேஷ்டங்களுக்காகவே இதிகாச புராணங்கள் பிறந்தன. அது எத்தனை சொல்லலாம்? வியாசர் 18 புராணம் எழுதியிருக்கார், மகாபாரதம் எழுதியிருக்கார், அதில் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். நம்ம அது சொல்ல முடியுமா? ஏதோ 2 விற்த்தாந்தம் சென்னை ஒரு வனாத விற்த்தாந்தம், நரகாத விற்த்தாந்தம். அதோட மகிமையை எம்போலியருக்கு எண்ணப்பட்டவர்களுக்கு வரையறுத்து சொல்லக்கூடிய அல்ல, வேதங்களுக்கும் எட்டாதவை. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை கிட்டி அனுபவிக்கப்பெறாரோடவில் அவரது போக்கிரையில் மனம் செலுத்துதலும் ஆத்தாமை துயரையே மூட்டுகின்றது என்பதாம். ஆற்றாமை, கூடாமை, சேராமை, தனிமை. அதனால் எனக்கு என்ன வருந்தது? மனம் செலுத்தலும் ஆத்தாமை துயரையே மூட்டுகின்றது, துக்கமே அதிகமாகிறது. இதுக்கு பொருந்தும் திருவாயுபடி அதுக்கு என்ன பெயர் இருக்கு? சாமம். ஏதனாபடி என்ன? இன்பம் பயக்க எதிரில் மல்லரும் மாதரும் தானவி பெயர்விலகி இன்பம் பயக்காதது என்று வேதாந்தத்திலே கடைசி திருவாயுபடி திருவாரங்களை மலையாள பிரதேசத்து பாடுறார். மலையாள பிரதேசத்துக்குள்ள ஆழ்வாருக்கு ரொம்பவும் ஈடுபாடு ஜாஸ்தி. நம்மாழ்வாருக்கு இது என்ன இருந்தார் அப்படின்னா, ஆழ்வாரே மோட்சம் கொடுக்கிறேன் வாரம் அப்படின்னா போய் இந்தவத்தன் திருத்தரல்லா தன்மை தெய்வவிராதரியும் சொல்லலாம். சுவாமி, என்ன மனசு எந்த ஹிந்தி இருக்கும் உங்களுக்கு தெரியும். திருவாரூரையில போய் திருவாய்மொழி அந்த கண்ணன் மண்டு சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு மோட்சம் மோட்சம் வேண்டாம், உனக்கு தெரியல என்ன மனசு எந்திருக்கு அது கொண்டு ஏற்றுக்கடா. இப்போ மோட்சம் மோட்சம் முடியுது பெருமாள் அதட்டல. என்ன பாசுவது? சிந்தவத்தந்திருத்தரல்லா தன்மை, எனக்கு வேறு தன்மை இல்லை, வயது சிந்தேன். அங்க போய் திருவாரூர் பாடணும். தெய்வ விராதரி உமக்குன்னு தெரியும். ஏன்னா அது சர்வஜன். யார் யார் உள்ளுவார் உள்ளத்தெல்லாம் உடனிருந்தது என்று யாரா இருந்தாலும் இன்னும் உடனே உனக்கு தெரியும். என் மனசு இருக்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயமாயும் நம்ம இப்ப மோசம் கொடுக்குறேன் அதற்கு. அதனாலே திருவாரூரிலே கிருஷ்ணராய் அடிமிசைக்கு மனோரத்திக்கிறார். 2 கம்பேர் பண்ற. ஒன்னும் பரவரம், ஒன்னும் ஜெகதேசம். திருவாரூரை உங்களுக்கு எது வேணும்னு திருவாரூரை நான் பாடின சுவாமி இப்போ அப்படி திருவாரூரிலே புக்கு கிருஷ்ணராய் அடிமை செய்ய இருக்கிற பிராப்தி பலம் கைங்கரியத்தில் ருசி பிறப்பிக்கும். பிராப்தி போய் சேர்விடம், அங்க போகணும் அங்க போகணும் என்றால் கைங்கரியத்தில் ருசி பிறப்பிக்கும். திருவாரூரிலே நீரை விட்டு பிரதட்சிணம் பண்ணி கை தரக்கூடுமோ? இங்கே பெருமாளை சுத்திட்டு வர 100 ரவுண்ட் டெய்லி பத்தா பெருமாளை கையில எள்ள கொண்டு வர அப்படி கிண்டில் தண்ணி குடிச்சுக்கிற நீர் சுத்தி பிரதட்சிணம் பண்றது. அந்த மாதிரி நாம் கை தொட முடியுமா? அந்த பட்டாள் மாதிரி எப்படி இருந்தார்? திருவாரூரிலே கருடாரூடனானாய் ஆனாலும் தவிர்ந்து அத்திவ்யதேசம் தொடக்கூடுமோ? கருடாரூடனானாலும் தவிர்ந்து அத்திவ்யதேசம் தொடக்கூடுமோ? கருடாரூடா இருக்கிறது ஒரு இருக்கட்டும், ஆனா அந்த திவ்யதேசம் நாம் போய் முடியுமா? ஆகாது, சொல்லாது. 6வது திருவாரூரை அனுபவம் வேண்டா இங்கிருந்தே அம்மனோடு கூடுமோ? இணைந்திருந்தே ஸ்தமன் தீரலாமோ? பாரம்பரிய சிந்தித்தீவினோ சிந்தித்தே உயரம் இல்லையா? அப்புறம் உளங்கொள் மனத்தவை மின் உயக்கொண்டு போகுதிலே
திருக்குறூர் பாசனத்துக்குள்ளே கட்டப்பட்ட ஆழ்வார்த்தகரை வர வேண்டாம். விளங்கொள் ஞானத்து வைமின், ஞானத்தில் வச்சவங்க நினைந்திருந்தே ஸ்ரவன் தீரலாம். அப்படி ஆனா அனுபவம் வேடா, இங்கிருந்தே மனோரத்தன் கூடுமோ நினைந்திருந்தே ஸ்ரவன் தீரலாமே. பெரியார் சொல்ற நினைந்திருந்தே ஸ்ரவன் தீர்ந்தே தேவினடைவனே. அப்படி அஞ்சாவதுக்குள்ள அடிமை திருவாரூரிலே அடிமை செய்யும் விரோதிகள் எல்லாம் அவன் புகழ் பாட எழியும். அந்த திருவாரூரை பாசுரத்தை அவன் புகழ் பாட எல்லா பாவங்களும் போம். உனக்கு சொல்றாங்க. ஆறாவது, திருவாரூரிலே சாபனமுடையார் அத்திவிதேசத்தை நெஞ்சால் நெறியுங்கள் நிறைந்திருந்தே ஸ்ரவன் தீரதான். இரண்டாம் தரம் சொல்ற. ஏன் அது சரி சுவாமி, திருவாரூரை திருவாரூரை எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அமர்ந்தோ பிராப்தியன் என்ற பிராப்திய பூமி அத்தேசமே சேர்க்கும் அவனே கடக்கன் என்றார் சுவாமி. பெருமளவுக்கு இருக்கான். அந்த தேசமே உண்மை பிராப்தி தசைக்கும் சேர்க்கும். அவங்க ஒரு வழித்துணை பெறவாழ் மாதிரி நடகனாயிருப்பான். சரி, அவனை அந்த தேசம் போகா, திருவாரூரை போகா, நம் சகல துக்கங்களும் போகிறது சொல்ற. அந்த ஊர் போய் சேருங்கோ, துக்கங்கள் எல்லாம் போகும். காயா வாச்சா மனசா. காயா பெருசுல போற, வாச்சா மனசால் நிறைகிறது, மனசா மனசால் நிறைகிறது, வாச்சா வாயால பாதிசரன்னு சொல்றது. ஆகியனாலே அவனை புகா நம் சகல துக்கங்களும் போகும். அந்த ஊர் புகா. ஊர் எங்க போகணும்? திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒருக்கட உள்ளே இருக்கும் பிரான் கண்டீர்கள். பெருமாள் திருக்கடித்தானத்தின் பெருமாள் திருக்கடித்தானின் பேத்துக்கும் இவர் மாறல் உட்கார்ந்தார். அந்த மாதிரி உள்ளே புகா நம் சகல துக்கங்களும் போகும். 9வது மாதத்தால் எனக்கு பரமபதம் இத்திவ்ய தேசம் கிடைத்தால் அத்தை விட்டு திருவாரூரை அமையும் என்றார் சுவாமி. மோட்சம் கொடுக்கிறேன், பரமபதத்துல போய் சேரலாம். இது திருவாரூரை எந்த உனக்கு எருவணும்னா எனக்கு திருவாரூரையே ஒரு மோட்சம் பயன்பார். ஆகியனாலே எனக்கு பரமபதம் இத்திவ்ய தேசம் கிடைத்தால் அத்தை விட்டு திருவாரூரை அமையும். சரி, நீ இதுக்கத்தான் அமரர்களுக்கு ஸ்லாகனியராக சந்திரன் திரைப்பட செங்கோனுடைய சூரியன் செவ்வானமாகி யுத்த பூமி அடைந்து மாலையாகிய பெண்பால் இலங்கை சித்தாருடைய திருச்சுராகி எழுதித்தேடி இங்கே ராமசீதாவிய ராஜ்யம் புதர்வர்த்தவர்ணே பிரகிஷ்டமுரிதோ லோகா பிரகிஷ்டமுரிதோ லோகா. அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே பரிமாற்றம் பெறவேணும் என்று ஆசைப்பட்டு நோவெடு பிராட்டி வார்த்தை. 2 வரலாறு சொல்ற. நரகாசுர சம்பர்த்தா, உபானாசுர சம்பர்த்தா. ஈஸ்வரன் விரோதி அபரிச்சின்னமானது தந்த நலிவென்றது நெஞ்சு தந்து போன ஐஸ்வர்யம் எல்லாம் ஈஸ்வரன் தந்த அந்த நெஞ்சானது தன்னுடைய நலிவை எண்ணிட்டு விட்டு போய்விட்டு ஓர் அஞ்சடிகிரி போல இருக்கும் திருமேனியில் சாத்தின குருவழியை திருத்துறாழை ஆசைப்பட்டு கிடையாமல் பத்துவிடாதே கிடைக்கிற நெஞ்சு தந்து போன கிளேசமில்லை. இதெல்லாம் அனுபவ சித்தி பெறாதவர்கள் அதிசயித்த போக்கியத்தை ஆர்த்தியை பிறப்பிக்கும் என்று சொல்லி முடிக்கிறார். வீட்டு சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, நம்பிள்ளை சுவாமி சந்தையிலே
தூங்குகிறாள் ஒரு விராட்டி. கருவகை வார்த்தையாயிருக்கிறது 77ஆம் பாட்டு. இங்கே கிருஷ்ணாதாரத்திலே பரிமாற்றத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நோவுலைகிறாள் ஒரு விராட்டி வார்த்தையாக இருக்கிறது. பூர்வாசனம் சந்தேகிக்காக, உத்தராசனம் கிருஷ்ணாவதாரத்துக்காக. நலியும் நரகனை சர்வேஸ்வரன் பரிகிரகிக்கு யோக்கியனாயிருக்கிறார் அவர்களை கொண்டு வந்து சிறை செய்தாரே. நலியும் அந்த நலிவு தம்பராயிருந்தபடி அவருக்கே தொந்தரவு உண்ட மாதிரி வீட்டித்தம் வீழ்த்ததும் கொன்றதும் முடித்ததும் வாணன் விஷயையும் எதிர்த்தாழ்வாரையும் சேரமாட்டாதே சிறை செய்த வானந்தின் தோள் தேவதாந்தர் சமாஷ்டயத்தை பண்ணி பகவத் சமாஷ்டயத்தை பண்ணினவரை போலே திண்ணீர் தோளை உடையனாக நினைத்திருந்தான். யாரையும் வானாசம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அறிந்தவன். விபேதி குதச்சனேதி தேசக்கியவ ஆனந்தயாதி. அவனே சந்தோஷத்தையும் பண்ணி வைக்கிறான் என்றறிந்தவர் அத்தால் வந்த தைரியத்தாலே தான் புத்திபூர்வம் பண்ணினவத்தை மதியாதிருக்கிறேன். அவன் திண்ணிய தோளை துணித்தவளையும் பெருமையும் என்னதன் விடுக்கும் மேன்மையும் அன்றைக்கே வலியினுடைய பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்லா அந்த எம்பெருமானுடைய கடனா சாமர்த்தியத்தை என்னான் சொல்ல முடியாது. அவன் விரோதி நிரசன சீலத்தையும் ஆண் பிள்ளை தரமும் மேன்மையும் நான் வெல்லுபடவோ. அவன் வாராமையால் படுகிற நலிவால் வந்த குறை அவன் தலையில் இடவெண்ணாதாயினே அவன் சொரூபத்தை நிரூபித்தால் இருப்பது. ஆனால் பின்ன இது ஆறால் வந்தது உனது பெருமாள் இன்னும் தொந்தரவு பண்ணித்து இல்லே சுவாமி என் நெஞ்சு பண்ணித்து மைவரை போல் நமக்கு இது சாத்மிக்கும் விஷயம் என்றாராகாதே ஆசைப்பட்ட நெஞ்சு தந்து ஓர் ஐஸ்வர்யம் எல்லாம் என்கிறார். நெஞ்சு தந்து போன ஐஸ்வர்யம் துக்கத்து ஐஸ்வர்யம் என்றார். மைவரை போல் ஒரு அஞ்சனகிரி போலே ஆயத்து திருமையிலே இருப்பது போரையும் முருகனே. ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லிக்கன்னா அவ்வளவாயிராதிரே சர்வதா சதரிஷ வஸ்து இல்லாமையானே. உள்ளதில் குரு செய்து தோற்றித்தொன்றை போலியாக சொல்லப்போக்கு அரதானம் போராதாயிரை இருப்பதே. அந்தாவ தன்மையை என் நாவிகை அம்மானுக்கு அந்தாவ வாழ்வி செங்காழி நூறாறுவடா செந்தாவரல் செங்கன் செங்கரிவாய் செங்கரம் செந்தோவரே கல் செம்பன் திருவிடம்பு எல்லாம் செம்பூன் சொல்றான். செம்பன் திருவிடம்பு ஒரு போலி மாதிரி இருக்கு சொல்லவே தவிர செம்பன் கம்பேரிசன்ல இல்லை இருக்கு. தோற்றித்தன்றை போரியாக செல்லப்புக்கு அருதானும் போராதாயிரே இருப்பது பிரானார் பக்தானாந்தம் பிரகாசசே என்பதே அவன்படி. அவன் சாத்தி உருவழகிய திருத்துராயுமாலை வலியுமட நெஞ்சினார் மெலியும் அட நெஞ்சினார் சாத்மிக்கும் விஷயத்தை ஆசைப்பட்டு கிடையாவிட்டவாறே பட்டதெல்லாம் பட்டு கிடையாது என்று என்றிருந்தாலும் பத்தித்து விடாதே கிடைக்கிற நெஞ்சு தந்து போன கிளேசவிடே இதெல்லாம். உன் வல்லபன் விரோதிகளை நெசிப்பிக்கவும் பத்னாபிமான ஆக்கவும் அல்லனாய் மகானும் ஆயிருக்க அவத்தை போக்கி உனக்கு தன்னை தாரானோ. என்ன பண்ணான் கண்டுகிறான்? பானாவசத்தை பண்றான், நரகாவசத்தை பண்றான், அப்பேரோட ஒன்று வந்து அணையமாட்டானான்னு கேட்கிறார் அவர். நீ இங்கனே வேதனைப்படுவான் என்று ஊராக சொல்லா அவன் நிலவைகள் தாம் என்று சொல்லப்படவோ எனக்கு பவ்யோபகரண பூதரான என் நெஞ்சினார் அவன் துழாய் மதை ஆசைப்பட்டு கிடையாமையாலே நிலுவுத்தவராய்
தன் மெழுகு நோயை எனக்கு தந்து தாமும் அவனோடு உலாவப் போனார். நான் எத்தை சொல்வது என்கிறாள் அருளி செய்கிறார். நிலையும் நரகனை என்றதை தேவஸ்திரீகளை சிறையிலே வைத்து பாதிக்கின்ற நரகாசனை விரைத்த பராக்கிரமமும் உஷையையும் மதுரத்தனையும் சேரவிட்டாதே சிறையிலே வைத்த பாணாசுரனுடைய 1000 தோழியும் ஒருமிக்க சேதித்தலும் சேதித்த பலமும் அந்த பாண யுத்தத்தில் இந்திராத தேவர்களாலே புகழப்பட்ட சர்வேஸ்வரத்துவமும் தம்பதி ஜுகு வியாப்தியாதிகளை செல்லும் வேறுங்கிறால் தேனார்கே பிரம்மணா ஸ்பத்தியத்தும் கஹா என்று அவை தட்டி காட்டி இருப்பதன்றி நான் சொல்லும்படியான நேர்மை உள்ளவை அல்ல. தைரியத்தாலும் நீளமாயிருக்கிறது. புஷ்டியாலும் அஞ்சனாச்சலம் போன்ற திருவேணியராய் புனகா அத்தையும் அதிகரிக்கும்படியான லாவண்ய சௌந்தர்யாருடன் சமர்த்தியை உள்ள திருவேணியில் நிறுத்த திவ்யாயுதங்களை நமக்கு அனுபாவியமாக்கி உபகரிக்கின்றனால் தன் அழகிற்கு ஐஸ்வர்யத்திற்கும் அனுகுணமாக சாத்திக் கொள்ளப்பட்ட அழகிய திருத்துறாய் மாலையில் உள்ள குசுமங்களுக்கே ஆசைப்பட்டு கிருஷிக்கும் எனக்கு பவ்யமான பெருமையுள்ள மனசாகவர் தாம் என்னை விட்டு அவனிடத்தில் போகும்போது நெஞ்சு மனசு அங்க போயிடுச்சு. போகும்போது தந்து போன வேதனை இது என்று அறியுங்கோள் என்கிறாளாய் அருளி செய்தார். எனக்கு என்ன மிச்சம்? துக்கமே மிச்சம். வேதனை வேதனை ரெண்டத்தான். வேறு வரிந்தவன் நன்னும் வேதனை தந்து போனது போறவன் கிருஷ்ணமாம் விஜயகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபகரியும் தாம் வந்தே குருபரம்பராம்.